சரி பிள்ளைகள், வணக்கம் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், சரி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்மார்ட் போர்ட் அப்டேட் ஆகி முடியும் வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் கதைக்க போகிறோம். எதை பற்றி கதைக்க போகிறோம்? நீங்கள் எப்படி எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும்னு சொல்லி, சரியா? அவர் அப்டேட் ஆகி முடியட்டும், மாறுதல் அப்டேட் ஆகி முடியட்டும், சரிதானே? ஸோ நீங்கள் எப்படி அப்டேட் ஆகலாம்ன்றதை பற்றி கதைக்க போகிறேன்னு ஒரு நோட் கொப்பி எடுத்து சொல்கிற விஷயங்களை எழுதி கொள்ளுங்க. ரைட்டா? என்ன ஆகிக்க போகிறோம்னு சொன்னால், இருக்கின்ற இந்த குறைவான நாட்களுக்குள்ள நான் எதை செஞ்சா பொருத்தமா இருக்கும், எது இந்த ரிசல்ட்ஸ்ல பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற விஷயத்தான் நாம ஹைக்க போறோம். ரைட்டா? எதை செஞ்சா பெஸ்டா இருக்கும் என்ற விஷயத்தான் ஹைக்க போறோம். தேவையில்லாத விஷயத்துல நாம ஹை வைக்க போறது கிடையாது. தேவையில்லாத விஷயத்துல ஹை வைக்காம தேவையானதை மட்டும் செஞ்சு என்ன செய்ய போறோம், நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்ஸை எடுப்பிக்க போறோம். விளங்கிட்டா தெளிவா? எதை பத்தி கதைக்க போறோம் விளங்கிட்டா? ரைட், தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. நமக்கு 3 பார்ட் இருக்கு: எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ. இந்த 3 பாட்டுக்கும் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், எதை பிராக்டிஸ் பண்ணலாம்ன்ற விஷயம் தெளிவாக சொல்றேன். ரைட் தானே? சரி. ஸோ முதல் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சுன்னு சொன்னா, அந்த காலங்களில் ரைட்டா, காலம் மாறிக்கொண்டே இருக்குது. சொந்த காலங்களில் ஒரு பாடம் விளங்கலாட்டி அந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீச்சர் எடுத்து வச்சு படிக்கலாம். இல்லாட்டி அந்த பாடத்துக்குரிய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த கிளாஸ்ல போய் அந்த பாடத்தை விளங்கி எடுத்து வச்சுட்டு வரலாம். இல்லாட்டி தெரிஞ்சாட்டையும் கேட்டு விளங்கி எடுக்கலாம். சொன்னா எல்லாருக்குமே டவுட் வரும், எல்லாருக்குமே எல்லா விஷயமும் விளங்காது. ஆனா இந்த காலம் அப்படி கிடையாது. ரைட்டா? எப்படி இருக்கு? நீங்க ஆப்ல ரைட்டா, நம்மளோட பிசிக்ஸ் கியூப் ஆப்லயே எல்லா விஷயமும் இருக்கு. உங்களுக்கு விளங்காத விஷயங்களை உடனே நீங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயத்தை நான் சொல்றேன், தெளிவாக சொல்றேன். 2011 இருந்து 2024 ஆண்டு வரைக்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் சரியா இருக்கும். ரைட்டா? சில படத்துல சொல்லுவாங்க, இப்ப தும்முனா தான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் சரியா இருக்கும். விளங்குதா? ரைட்டா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? சரியா? சரியாக இருக்கு, நாட்கள் மட்டுக்கு மட்டாக இருக்கு. 2011 ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர்ல இருந்து 2024 வரைக்கும். ரைட்டா? அதுக்கு முதல் செய்ய தேவையான்னு கேட்டால், அதுக்கு முதல் இப்போதைக்கு தேவைன்னா நான் சொல்லுவேன். ரைட்டானே? இப்போதைக்கு இருக்கிற நாட்கள் கூட எதை செஞ்சா பொருத்தமா இருக்கும் என்ற விஷயத்தான் சொல்றேன். 2011 இருந்து 2024. ரைட்டா? இது மிக பொருத்தமா இருக்கும். ஏஐ நோக்கி பயணிக்கிறார்கள் பொருத்தமா இருக்கும். ரைட்? ஒரு பி லெவலுக்கு குறைவாகத்தான் நான் டார்கெட் பண்றேன் என்றாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னா, ரைட்டா? ஏ லெவலுக்கு நான் டார்கெட் பண்ணல, நான் ஒரு பி லெவலுக்கு தான் டார்கெட் பண்றேன் என்றாக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்க 2016 இருந்து செய்யுங்க. 2016 இருந்து 2024 வரைக்கும் செய்யுங்க. 2016 இருந்து 24 பி லெவல் ஆக்கள். ரைட்டா? ஏ லெவலுக்கு டார்கெட் பண்றாக்கள் 2011 இருந்து செய்யுங்க. பி லெவலுக்கு டார்கெட் பண்றாக்கள் 2016 இருந்து செய்யுங்க. ரைட்டானே? சரியா? ஒரு கிழமைக்கு ஒரு முழு எம்சிக்கு பாஸ் பேப்பர் நீங்க செஞ்சு அதுல இருக்கிற ஒவ்வொரு டொப்பிக்கையும் எடுத்துக்கொள்ளுங்க. எம்சிக்கு கண்ட ஒவ்வொரு டொப்பிக் இருக்கும் தானே, அந்த டொப்பிக்கை சுத்தி படிங்க. ஒரு கேள்வியை சுத்தி படிங்க. சுழற்சி இயக்கம், சுழற்சி இயக்கம் கேள்வி செஞ்சிருந்தீங்கன்னா ஓகே, அதுல பிழை வருமல்ல, அந்த பிழை எடுத்த டொப்பிக்கை எடுத்துக்கொண்டு அந்த டொப்பிக்ல என்ன செய்யுங்கன்னா ஒரு எஸ்ஏ செய்யுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எம்சிக்கு செய்வீங்க. 2011 50 எம்சிக்கும் செஞ்சு முடிப்பீங்க. செஞ்சு முடிக்கக்குள்ள திருத்துவீங்க. அதுல சில விஷயங்கள் தியரி விளங்காததும் இருக்கும், ஐடியாக்கள் வராதும் இருக்கும். ரைட்டானே? சரி, அதை வச்சுக்கொண்டு என்ன தியரி பாட்டுல குழப்பத்தால அந்த கேள்வி பிழை வந்திருக்கோ அந்த தியரியோட ரிலேட்டான ஒரு குறிப்பிட்ட மெக்கானிக் சுழற்சி இயக்க கேள்வி எம்சிக்கு ஒன்று பிழை வருதுங்களே, அதே மாதிரி வந்திருக்குன்ற ஒரு சுழற்சி இயக்கத்துக்குரிய எஸ்ஸை எடுத்து அந்த வீக் செய்யுங்க. அதுல பிழை வந்த டாபிக் நோட் பண்ணுங்க. ஓகே, பொறிமுறை சுழற்சி இயக்கம் சரிதானே? ஸோ மின்காந்த தூண்டல், வேற வேற என்ன விஷயங்கள்? ரைட், அந்த மாதிரி 2 திணிவுகளுக்கு இடையிலான விசை காணுதல், விசை குறித்தல். ரைட்டா? ஸோ பிசுக்குமை குணகத்தை காணுதலுக்கான பரிசோதனை. அந்த மாதிரி ஒவ்வொரு எம்சிக்யூவும் நீங்க பிளவிட்டிருந்தால், டவுட் பட்டிருந்தால் அதுக்கான டொபிக்குகள் இருக்கும். அந்த டொபிக்களை கையில் எடுத்துக்கொண்டு செய்யுங்க. ரைட் தானே? ஃபர்ஸ்ட் எம்சிக்யூவை கிளியர் கட்டா செய்வீங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி அதுக்கான ஐடியாவை எடுத்துக்கொண்டு செஞ்சீங்கன்னா சரி. ஸோ எதை செய்ய போறோம்ன்றதுல கிளியர் ஆயித்தம், எப்ப இருந்து எப்ப வரைக்கும் செய்ய போறோம்ன்றதுல கிளியர் ஆயித்தம், ஸோ எப்படி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றோம்ன்றதுல கிளியர் ஆயித்தம். ரைட் தானே? எல்லாத்துக்கும் உரிய விளக்க உரைகள் பிசிக்ஸ் கியூப் ஆப்ல போடப்பட்டிருக்கு. உங்களுக்கான பிசிக்ஸ் கியூப் ஐடிகளை எடுத்துக்கொள்ளுங்க. பிசிஏ ஐடிகளை எடுத்துக்கொள்ளுங்க. பிசிஏ ஐடி இல்லாத ஆக்கள், ரைட்டா? ஸோ நீங்க ஏற்கனவே ஜாயின் பண்ணாக்கள், ரைட்டா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணாக்கள், நீங்க உங்களோட மெயிலை அனுப்பி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பிசிஏ ஐடி கிடைச்சிருக்காது. என்ன சொன்னா பிசிஏ ஐடி கிரியேட் பண்றதுக்கு மெயில் தேவைப்படும். ரைட்டா? ஸோ மேபி ஜூம்ல இருந்து உங்களோட மெயில் எடுக்கப்பட்டு ஸோ பயன்படுத்தப்பட்டிருக்கும். இல்லைன்னு சொன்னா கிரியேட் பண்ணப்பட்டு இல்லைன்னு சொன்னாலும் உங்களோட மெயில் இல்லாத காரணத்தினால கிரியேட் ஆகிருக்காது. சரியா? சரியா? இப்போ கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு சில பேர் ஸோ நேரடியாக டீட்டெயில்ஸ் அனுப்பி செய்யாதாக்களுக்கு பிசிஐடி கிரியேட் பண்ணப்பட்டு இல்லை. ரைட்? ஏன்?
ஸோ அவங்களோட டேட்டா இல்லாமல் எப்படி ஆப்பில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது விளங்குதா? ஸோ ஆப்பில் அக்கௌண்ட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோக்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம் ரைட் தானே? ஸோ எல்லா வீடியோக்களும் அதில் போடப்பட்டிருக்கு சரிதானே? சரி, விஷயத்தை பிடித்தீங்க தானே? எம்சிக்யூ செய்வீங்க, எம்சிக்யூ திருத்துவீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 25 எம்சிக்யூ, அடுத்த நாள் 25 எம்சிக்யூ வந்து 2 நாள் விட்டு செய்யுங்க. இன்றைக்கு 25 செஞ்சால் அடுத்த 2 நாள் விட்டு 25. இது கொஞ்சம் ஓகேவா இருக்கும் ஸ்டார்டிங்கில் ரைட்டா? 2 நாள் கேப் விடுங்களா, 2 நாள் கேப் விடுங்க. இந்த 25 எம்சிக்யூ செஞ்சு முடிய இருந்து ஒவ்வொன்றுக்கு மேலே என்ன டாபிக் பிழைச்சிருக்குன்னு எழுதுங்க. சுழற்சி இயக்கம் டாபிக் பிழைச்சிருக்கு, சக்தி காப்பு தத்துவம் டாபிக் பிழைச்சிருக்கு, வழியில் ஒளியின் வேகம் என்ற டாபிக் பிழைச்சிருக்கு என்று எடுத்துக்கொண்டு அதோட ரிலேட்டான ஒரு எஸ்ஏ கேள்வியை பிடிங்க. எஸ்ஏ கேள்வியை பிடிங்க. அந்த எஸ்ஏ கேள்வியை அந்த வீக்ல ஷெடியூல் பண்ணுங்க. இந்த வீக்ல இந்த டைமுக்கு இந்த எஸ்ஏ கேள்வியை செஞ்சு திருத்த போறேன்னு அதை வந்து என்ன செய்வீங்க, எஸ்ஏ கேள்வியோன்னு சேர்த்து 30 நிமிஷம் ஷெடியூல் பண்ணிடுவீங்க. அடுத்த ஒரு மணித்தியாலம் ஃப்ரீயா வச்சுக்கொள்ளுங்க. அந்த கேள்வியை அக்குவேறு ஆணிவேறையா விளங்கி எடுக்கிறதுக்கு 1.5 மணித்தியாலம் ஸ்ட்ரெச்சா வச்சுக்கொள்ளுங்க. 25 கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு 1 மணித்தியாலம் எம்சிக்யூக்கு காணும் ரைட்டா? ஏன்னாங்கால 30 நிமிஷம் அதுல இருந்து எது விலங்கல்ல எது விளங்கித்தன்றதை எழுதி எடுக்கிறதுக்கு ரைட் தானே? ஸோ அந்த எம்சிக்யூ ஒர்க் வந்து நீங்க செய்யக்குள்ள 1.5 மணித்தியாலம் செய்யாம நான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் 3 மணித்தியாலம் செய்யுங்க. இந்த எம்சிக்யூ செஞ்சு எம்சிக்யூ திருத்தி எம்சிக்யூ விளங்கி எடுத்து எம்சிக்யூல வந்த டொபிக்கல் எழுதியெடுத்து அந்த டொபிக்ல வந்த எஸ்ஏ கேள்விகள் 2011 இருந்து 2024க்குள்ள எந்த இயர்ல வந்திருக்குன்னு சொல்லி அதையும் எழுதி எடுத்து அதை வந்து இந்த வீக்ல என்ன டைமுக்கு எந்த நாளையில என்ன டைமுக்கு பிராக்டிஸ் பண்ண போறேன்றதை எழுதிடுங்க. பிள்ளைதா கிளியர் ரைட்? கிளியரா பிள்ளைகள்? ஓகே ரைட். ஸ்கீம் பிராக்டிஸ் ஒரு விஷயம் இருக்கு. புள்ளியில் எடுத்துட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரும் எஸ்ஸையும் பிராக்டிஸ் பண்றேன். எடுத்தோடனே ஸ்கீம் பிராக்டிஸ்குள்ள போகாதீங்க. அடுத்து டைம் பிராக்டிஸ் ஒன்று இருக்கு, ஸ்கீம் பிராக்டிஸ் ஒன்று இருக்கு. அது கடைசி 3 மாசத்துக்குள்ள செய்யலாம் ரைட்டா? உங்களுக்கு தெரியும் ஐஸ்கிரீம் குடிக்க போறீங்கன்னு சொன்னா அதை எப்போ குடிச்சா பொருத்தமா இருக்கும்? எப்போ குடிச்சா பொருத்தமா இருக்கும்? ஒரு நாளையில ஐஸ்கிரீம் குடிக்க போறீங்கன்னா எப்போ குடிச்சா அற்புதமா இருக்கும்? உங்களை அன்மியூட் பண்ணிக்கல. ஓகே ஓகே, நான் அதை கவனிக்கல. ஓகே, யார் ஆக போறீங்க? ரைட், இப்ப சில பேரை ஓகே அன்மியூட் பண்ணியிருக்கேன். ரைட், நான் கேட்ட பதில் சொல்லுங்க. நீங்க ஐஸ்கிரீம் குடிக்க போறீங்கன்னு சொன்னா எப்போ வேணாலும் குடிக்கலாம்னு சொல்லி நீங்க விருப்பப்படலாம். ஆனா எப்போ குடிச்சா மிக பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளையில எந்த டைம்? இரவு டைம், காலை நேரம், பகல், பிற்பகல்? பகல் நேரத்துல. பகல் நேரத்துல எப்ப டைம்? மத்தியானம் 12 மணி. மத்தியானம் 12 மணிக்கு செம்மையா சுட சுட இருக்கக்குள்ள ஐஸ்கிரீம் எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த மாதிரி இறங்கும். ஓமா இல்லையா? அதே மாதிரி தான் நாம வந்து பேப்பர் பிராக்டிஸ் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தியரி கொஷன் பிராக்டிஸ் பண்ணணும். தியரி கொஷன் பிராக்டிஸ் பண்ணணும் ரைட்டா? முதலாவது தியரி கொஷன், தியரி படிச்சு முடிய தியரி கொஷன் பிராக்டிஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? நாம ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ்க்கு வந்தாலும் தெரியும், எல்லா கிளாஸ்லயும் ரைட்டா? தியரி கிளாஸுக்கு வராங்க சொல்லுங்க. தியரி முடிய முடிய ஒவ்வொரு டாபிக் முடிய முடிய நாம தியரி கொஷன்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்களா இல்லையா? நாம ஓகே தியரி கொஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. ரெண்டாவது பாஸ் பேப்பர் கொஷன்ஸ் ரைட்டா? பாஸ் பேப்பர் கொஷன்ஸ் அது வந்து பழைய பாஸ் பேப்பர்ல இருந்து செய்யணும். அந்த பழைய பாஸ் பேப்பர் உங்களுக்கு எது போதும்னு சொன்னா 2011 இருந்து செஞ்சா போதும் ரைட் தானே? இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கிறது வந்து நீங்க ஷார்ட் டைமுக்குள்ள இப்படி வடிவா ஒர்க் பண்ணலாம்ன்ற விஷயம் தான் ரைட் தானே? ரைட், அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் பிராக்டிஸ்ல பின்னுக்கு டைம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்கீம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரைட்டா? ஸோ டைம் ஸ்கீம் பிராக்டிஸ் பண்ணணும். டைம் பிராக்டிஸ் ஸ்பீட் பிராக்டிஸ்னு சொல்லுவோம். ஸ்கீமை பிராக்டிஸ் பண்ணித்தான் ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்கீம் அதுக்கு பிறகு தான் ஸ்பீட் ரைட்டா? ஒழுங்கா குழப்பிக்கொள்ளாதீங்க ரைட்? கவனிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு
தியரி கொஸ்டின் ப்ராக்டிஸ், ரெண்டாவது பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ இடையில நீங்க ஒரு விஷயம் செய்யலாம், மாடல் பேப்பர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இடையில செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ரைட்டா? அதை பிறகு செய்யலாம். ரைட்டா? பிறகு செய்யலாம், ஃபுல்லா அறிஞ்ச பிறகும் செய்யலாம். இது வந்து செய்யலாம், செய்யாம இருக்கலாம். நாலாவதாக வந்து ஸ்கீம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐந்தாவதாக வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுதான் மிகவும் இலவான மெதட்டா இருக்கும், நீங்க ஈஸியா படிக்கிறதுக்கு. ரைட் தானே? ரைட், ஓகே. ஆகவே என்ன செய்வீங்க, 2014 இருந்து 2024 வரைக்குமானதை டார்கெட் பண்ணி எம்சிக்யூ வினாக்கள் ஒரு நாளைக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா 25-25 பிரிச்சு கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலங்கள் தனியா ஒதுக்கி வச்சுக்கொள்ளுங்க பிசிக்ஸுக்குன்னு சொல்லி. அந்த குறிப்பிட்ட பேப்பரை செஞ்சு முடிய 25 கேள்வியும் திருத்தி 25ல எத்தனை மார்க்ஸ் போட்டுட்டு 25ல உங்களுக்கு சில டாபிக் பிழைச்சிருக்கும், சில டாபிக் விளங்கி இருக்காது. ரைட்? சுழற்சி இயக்கம் என்ற டாபிக் எடுத்துக்கொள்ளுங்க. சுழற்சி இயக்கத்துல 2011 இருந்து 2024 வரைக்கும் என்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்த்து அதை வந்து 3 கேள்வி வந்துருந்துருந்தா மூணு கேள்வியையும் இந்த வீக்குக்கு பிரிச்சு கொடுங்க. இந்த வீக் உங்களுக்கு சுழற்சி இயக்கம் கிளியர். ஓமா இல்லையா? ரைட். அதே மாதிரி அடுத்த வீக், ரைட்டா? அதில் அடுத்த டாபிக் எடுத்துக்கொள்வீங்க, என்ன பிசுக்குமை குணகம் சார்பாக அதன் முடிவகம் காணுதல் என்று எடுத்துக்கொள்வோம். ரைட்டா? ஸோ அந்த டாபிக் எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் அந்த எம்சிக்யூ பிள்ளை. ரைட். அது சார்பாக ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன எஸ்ஏ வந்திருக்குன்னு பாருங்க. ரைட் தானே? ஸோ அதன்படி எங்கே கொண்டு போங்க. ரைட் தானே? ஸோ அதை வந்து அந்த வீக்குக்குள்ள செஞ்சு முடிங்க. 7 நாளைக்குள்ள இந்த விஷயத்தை செஞ்சு முடிங்க. ரைட் தானே? 7 அளவுக்கு. ரைட்டா? அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள இந்த விஷயத்தை செஞ்சு முடிங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சு கொண்டு போவீங்கன்னு சொன்னா, சில கேம்கள் பார்த்துருப்பீங்க, கொயின் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போவோம். ரைட்டா? ஓடிக்கொண்டிருக்கவங்கள கொயின் வந்து கலெக்ட் ஆகி கொண்டிருக்கும். கடைசியா வந்து ஒரு பெரிய ஒரு கவுன்சில ஸ்கோருங்க ஒன்று இருக்கும். அந்த ஒவ்வொரு கொயினா தானே நாம கலெக்ட் பண்ண, நாம 1 by 1 தானே, 1 by 1 1 by 1. கடைசியில் 1000 1500 இருக்கும். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, 1 by 1 1 by 1 தான் கலெக்ட் பண்ணீங்க. அப்ப நீங்க ஒரேடியா அள்ளி குவிக்கணும் மட்டும் யோசிக்காதீங்க. ஒண்டா எடுத்துக்கொண்டு போவோம். ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக்கா வந்து நம்ம கவர் பண்ணி கொண்டு போகலாம். விளங்குதானே? ரைட்டா? சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் தான் நீங்க லைவா கிளாஸுக்கு போனா தான் படிப்பு. இப்ப அப்படி இல்லை. ரைட்டா? ஆப் இருக்கு, ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. நீங்க கிளாஸுக்கு போய் அரைகுறையா வழங்கி எடுத்தா கூட இன்னொரு நேரம் ஒருக்கா இருந்து திரும்ப ஒருக்கா பாருங்க, அமைதியா இருந்து நீங்க மட்டும் இருந்து சுத்தி குழப்பறதுக்கு ஒருத்தரும் இல்லாம அமைதியா இருந்து ரெக்கார்டிங் பாருங்க. ஓகே, நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரியா? நான் இதை கொஞ்சம் திருத்தினா நல்ல மட்டும் உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரம் வச்சுக்கொள்ளுங்க. ஏதானே? ஸோ அதுக்கு பிறகு வந்து கடைசியா இதெல்லாம் செஞ்சு முடிக்க, இந்த ப்ரொசீஜர்லாம் செஞ்சு முடிக்க உங்களோட கைவசம் உங்களை பத்தின ஒரு அனலைஸ் மெஷர்மெண்டா இருக்கணும், ஒரு நம்பரா இருக்கணும். ரைட்? இத்தனை கேள்வி செஞ்சிருக்கேன், மொத்தமான மார்க்ஸை கூட்டுங்க. 2011 இருந்து 2024 வரைக்கும் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் கேள்வியில வந்த மார்க்ஸை கூட்டுங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்த சரியா சவுண்ட்ல வந்த மார்க்ஸை கூட்டுங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்த மார்க்ஸை கூட்டுங்க, இ ஃபீல்டுல வந்த மார்க்ஸை கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டி எடுக்கல 24 ஆண்டுக்கும் நீங்க ஒவ்வொரு டாபிக்ல 5வது எஸ்ஏல எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, சராசரி மார்க்ஸை பாருங்க. உங்களோட கையில இப்ப எதை செலக்ட் பண்ணி செஞ்சா நீங்க பெஸ்டா நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றதுக்குரிய 4 எஸ்ஏயை சூஸ் பண்ணுங்க. கடைசியாக தான் செய்யணும். எக்ஸாமுக்கு 2 மாசம் இருக்கக்குள்ள இந்த விஷயம் செஞ்சிருக்கணும். எக்ஸாமுக்கு 1 மாசம் இருக்கக்குள்ளாச்சும் கடைசியா செஞ்சிருக்கணும். கடைசியா நான் 8 எஸ்ஏல எந்த 4 எஸ்ஏ நான் செய்ய போறேன் என்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க அசம்ஷனை சும்மா வாய் மூலமாக இருக்கிற டேட்டா வச்சு கொண்டு சொல்லக்கூடாது, நம்பருக்கு கொண்டு வாங்க. நம்பரா பாருங்க. நான் 14 எஸ்ஏ 14 வருஷம் லைட் எஸ்ஏ செஞ்சேன். நான் 14 வருஷம் லைட் எஸ்ஏல நான் ஃபைனல் எக்ஸாம்ல என்ன 7.5 மார்க்ஸ் ஒரு எஸ்ஏ. அப்ப எல்லாத்தையும் 7.5 மார்க்ஸுக்கு எத்தனை 7.5 மார்க்ஸ் வெளியே போட்டு அவ்வளோத்தையும் கூட்டி போட்டு அவ்வளோத்தையும் 14 பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா சராசரியாக ஒரு லைட் எஸ்ஏல நான் எத்தனை புள்ளிகள் எடுக்கிறேன்னு சராசரி கிடைக்கும். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, ஒரு வருஷ பேப்பரை செஞ்சு போட்டு லைட் எஸ்ஏ கஷ்டமா இருக்கு, மெக்கானிக்ஸ் எஸ்ஏ கஷ்டமா இருக்கு, ஒரு பேப்பரை வச்சு எப்படி முடிவெடுக்கிறது, ஒத்த பேப்பரை வச்சு எப்படி முடிவெடுக்கிறது? நாம என்ன செய்யறோம், மெஷர்மெண்ட் பாடத்துல என்ன செய்யறோம், நாம எழுமாறு மனிதனால் விடப்படுகின்ற தவறை குறைப்பதற்கு நாம் என்ன விஷயம் செய்யறோம்? நாம சொல்லுங்க. எழுமாற்று வலுன்னு சொல்லுவோம். எழுமாற்று வலுவை குறைப்பதற்கு என்ன செய்யறோம்? நாம ஒரு கோல் இருக்கு, இப்படி வாசிப்படுக்கிறோம், இப்படி வாசிப்படுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம். பல வாசிப்புகள் எடுத்து அதுக்கப்புறம் ஒன்று செய்வோம். பல வாசிப்புகள் எடுக்கப்பட்டு சராசரி காணுதல். வெரி குட், ரைட். பல வாசிப்புகள் எடுக்கப்பட்டு சராசரி காணுவோம். அதே விஷயத்தானே நாம இங்க செய்யறோம். 14 பேப்பர்ன்ற வாசிப்படுக்கிறோம். லைட் பாட எஸ்ஏல 14 பேப்பர்ன்ற வாசிப்படுத்து சராசரியை கண்டுபிடிச்சவன் சொன்னா ஒரு லைட் எஸ்ஏல என்னால அவரேஜா அவ்வளவு ஸ்கோர் பண்ண இயலும்ன்றது என்ற வாசிப்பாக இருக்கு. இப்ப நாம் வாசிப்புகள் இருக்கும்போது முடிவெடுப்பது இலகுவா இல்லையா? ஓமா இல்லையா? ஒரு பிரச்சனை இல்ல, வாசிப்புகள் இருந்தா முடிவெடுப்பது இலகு. ஓமா இல்லையா?
நீங்க ஒரு எஸ்ஏ வச்சு முடிவெடுக்காதீங்க பிள்ளைகள். ஒரு எஸ்ஏ வச்சுக்கணும், ஒரு எஸ்ஏ குறை வந்து, ஒரு எஸ்ஏ கூட வந்து எமோஷனல் பம்புல முடிவெடுக்காதீங்க. உணர்ச்சி ரீதியான முடிவுகள் வந்து உங்களை தோல்வி பாதையை நோக்கி கொண்டு செல்லும். லொஜிக்கலி எடுங்க, உணர்வு ரீதியாக மட்டும் எடுக்காதீங்க, லொஜிக்கலா அடுங்க. நான் இவ்வளவு எடுத்திருக்கேன், ஓகே 7.5 மார்க்ஸ்ல 6.78 மார்க்ஸ் வந்து எனக்கு லைட் எஸ்ஏல வருது. மெக்கானிக்ஸ் எஸ்ஏல வந்து எனக்கு 7.5 மார்க்ஸ்ல வந்து 6.3 மார்க்ஸ் தான் வருது. ஆகவே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து லைட், செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து மெக்கானிக்ஸ். இந்த ரெண்டுக்குள்ள நான் சொன்னது விளங்கிதான், கிளியர் கட்டா சொன்னா ஒரு தெளிவான மார்க்ஸ் இருக்கிறதால கிளியர் கட்டா காய்ச்சேன். அதுக்கு எனக்கு அந்த நான் கிளியரா கதைக்கிறதுக்கு என்னட்ட என்ன இருந்ததுன்னு சொன்னா தெளிவான ஒரு நம்பர் ரீதியான ஒரு முடிவு இருந்தது. விளங்கிதா? தெளிவான ஒரு நம்பர் ரீதியான ஒரு முடிவு கொண்டு இருக்கும். ஒவ்வொரு எஸ்ஏலையும் நீங்க ஒருத்தர் கதையையும் கேட்காதீங்க. நீங்க ஸ்பெஷலான ஆள். சில வேளை பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு வராத மெக்கானிக்ஸ் பாடம் உங்களுக்கு நெருப்பா வரும். இல்லைங்களா? அவனை கேட்டு நீங்க முடிவு எடுக்காதீங்க, நீங்க செஞ்சு பாருங்க. ரைட்டா? ஒரே திரவத்துக்கு பிராக்டிக்கல், வேற வேற திரவத்துக்கு பிராக்டிக்கல் செஞ்சாலே முடிவுகள் மாறுமா இல்லையா? ஒவ்வொன்றும் வேற வேற திரவங்கள், அடர்த்தி மாறுகின்ற திரவங்களுக்கு வேற வேறையா அதே பிராக்டிக்கல் செஞ்சா முடிவு மாறுது பிள்ளைகள். அப்படி இருக்கக்குள்ள மனுஷனுக்கு அப்படி ஒரே முடிவு வரும்? பக்கத்துல இருக்கிறவனுக்கு வர்ற பாடம் எனக்கு அப்படி வரும்னு நான் நம்பலாம். விளங்குதா? அதை தாண்டி கொமனான சில விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னேன் ப்ராப்பர்ட்டிஸ் கேள்வி பிள்ளைகள், பச்சை தண்ணி பிள்ளைகள், அப்படியே ஸ்கீம்ல வர மாதிரி வரும், லீவ் போட்டு ஞாபகம் லீவ் போட்டு வரணும். சரியா? நேத்து நான் சொல்லி தொடங்கின மாதிரி கிளாஸ் முடியக்குள்ள எல்லார மைண்ட்லையும் அந்த விஷயத்தை விதைச்சிருந்தேன், பதிவு பண்ணியிருந்தேன். கிளாஸ் முடியக்குள்ள எல்லாருமே சொன்னீங்க ப்ராப்பர்ட்டிஸ் பாடம் ஈஸியான பாடம் சார். ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படலை, அவ்வளோ ஆழமாக மண்டையை போட்டு கசக்கி பிழிஞ்சு நான் யோசிக்கல. நான் சிம்பிளா எழுதினது 3 சொல். ரைட்டா? விகித சம எல்லை, மீடியல் எல்லை, உடைவு புள்ளி, இந்த 3 சொல்லுக்கு 3 மார்க்ஸ் வந்தது. ஞாபகம் இருக்கும், நேற்று கிளாஸ்க்கு வந்தாக்கள் ஞாபகம் இருக்கும். ரைட்? ஸோ சிம்பிள் ஸ்கோரிங் என்று சொல்றேன். ப்ராப்பர்ட்டிஸ் கேள்விகள் சிம்பிளான ஸ்கோரிங். ரைட்? அதே மாதிரி ரேடியேஷனும் சிம்பிள் ஸ்கோரிங். அங்கால 2 எஸ்ஏ நீங்க முடிவெடுங்க. ஆனா நான் சிம்பிள் ஸ்கோரிங் என்று சொல்லித்தரன்றதுக்காக நீங்க பாடத்துக்கு போகாம, கிளாஸுக்கு போகாம, தியரிக்கே போகாம அந்த கேள்வியை செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது முட்டாள்தானா? தெளிவா அந்த தியரியை விளங்கி படிங்க, தியரி பிராக்டிஸ் கொஸ்டினை செய்யுங்க, அதுக்கப்புறம் வந்து பாஸ் பேப்பர் கேள்வியை செய்யுங்க, தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு சில மாடல் பேப்பர் கேள்வியில அந்த குறிப்பிட்ட வினாக்களை செய்யுங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்க தெளிவடைஞ்சிருவீங்க. அதுக்கு பிறகு சிம்பிள் பாடம் டங் டங் டங்ன்னு சொல்லி விட வரும். ரைட்டா? ரைட்டா? ஸோ அப்படி ரெடி ஆகுங்க. ரைட்? ஸோ இப்போ மெத்தட் விளங்கித்தா? எம்சிக்யூ ஃபர்ஸ்டா செய்வீங்க, எம்சிக்யூட டாபிக்ஸை கண்டுபிடிப்பீங்க. ஓகே, மெக்கானிக்ஸில் சுழற்சி இயக்கம், ஸோ வழியில் குழாய்களில் அதிர்வுகள் என்று சொல்லி தனித்தனியான டாபிக். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த டாபிக்கோட ரிலேட்டான ஒரு எஸ்ஏயை பாஸ் பேப்பர்ல 2011 இருந்து 2024 வரைக்கும் தேடி எடுங்க. ரைட்? ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன். ரைட்? எனக்கு ஒரு இடத்துக்கு போக தெரியும் என்றாலும் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு போக முதல் அதை ஷோ பண்ணி கொள்ளுவேன். ஏன்னு சொன்னா, ஒரு இடத்தை சென்றடைவதை என்ன விட பெஸ்டா ஒரு ஆள் செய்வார். அவருக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கூகுள் மேப். கூகுள் மேப். வெரி குட். ரைட்? மேப். ரைட்? ஸோ அப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் என்ன செய்வேன், அதை எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒன்று சொல்லிடும். ரைட்டா? இந்த நேரத்துல டிராபிக் கூடவா இருக்கு, இந்த இடத்துக்குள்ளால போகாதீங்க, இப்ப இந்த ரோட்டுக்குள்ளால விட்டு போனீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும், எவ்வளவு நேரத்துல நீங்க போய் சேரலாம்ன்ற வரைக்கும் காட்டும். பாத்திருக்கீங்களா? எல்லாரும் பாத்திருக்கீங்களா? பாக்கலையா? பாத்திருக்கீங்க. அப்ப அந்த மெப்ன்றது ஒரு வழிகாட்டி தானே. ஒரு வழிகாட்டியோட உதவியோட நான் செயற்படக்குள்ள, சரியா, நான் போயிருக்கலாம், எனக்கு அந்த பாதை மறந்து இருக்கலாம், ஆனாலும் நான் என்ன செய்வேன், ஒரு வழிகாட்டியில வழிப்படுத்தலோட நான் செயற்படக்குள்ள நான் தெரியாம போய் அந்த இந்த பாதைக்குள்ள எல்லாம் பூந்து இந்த நேரத்தை மினக்கடிக்க தேவையில்ல, தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த எக்ஸாம் பேப்பர் செஞ்சு முடிய நீங்க பிராக்டிஸ் பண்ணக்குள்ள வழிகாட்டலை தேடி எங்க போவீங்க? அந்த நேரம் உங்களுக்கு வேணும். ஒன் டைம் செஞ்சு முடிய புதன்கிழமை 3ல இருந்து 4 வரைக்கும் நான் இந்த டிஸ்கஷன் பார்க்கணும்னா வேணும்னா என்ன செய்யலாம்? சார் சொல்லித்தாரு, வார மாசம் 16ஆம் தேதி தான் பிள்ளைகள் உங்களுக்கு லைட்ல இருக்கிற கண்கடியில் ஒரு மாடல் பேப்பர் ஒன்று செஞ்சு விட போறேன்னு சொல்லித்தாரு. ஆனா உங்களுக்கு பேசிக்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல இருக்கிற எஸ்ஏ, அந்த கண் எஸ்ஏ செஞ்சு பார்த்துடணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? முதல் தான் வழி இல்ல, இப்ப வழி இருக்கு. ஒன்று வாத்தியாரை பிடிச்சிட்டு வந்து விளங்கப்படுத்துன்னு கேட்கலாம், வாத்தியாரை பிடிச்சிட்டு இருக்கல. அது அப்ப வேற என்ன செய்யலாம்?
ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் பார்க்கலாம் ரைட்டா. நீங்க வந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு தானே, வந்த கிளாஸ்ல ஏதோ ஒரு கண்களி ஒன்று செஞ்சிருப்பீங்க தானே கட்டாயம். அன்றைக்கு செய்யக்குள்ள உங்களுக்கு தெளிவில்லாம இருந்திருக்கலாம், இன்றைக்கு உங்கள்ட்ட டைமும் இருக்கு தெளிவும் இருக்கு, பார்க்கணும்ன்ற தெளிவான குறிக்கோள் இருக்கு. அந்த ரெக்கார்டிங் எடுத்து வச்சு பாருங்களேன். ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு என்ன தேவை, ரெக்கார்டிங் எங்க இருக்குன்றதுக்கு ஒரு மேப் தேவை. அந்த மேப் வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது தானே. எத்தனையாம் தேதி எந்த கேள்வி நாம் செஞ்ச நாம நீங்களே எழுதி வச்சிருந்துருக்கணும் சரிதானே. கிளாஸ்ல செய்யக்குள்ள ஒரு டியூட்ல இருக்கு தானே, என்ன ஒரு டியூட்ல தெளிவாக போடப்பட்டிருக்கு. அந்த டியூட்ல டேட் போடாம இருக்கிறாக்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு டியூட்ல அந்தந்த கிளாஸ்ல செய்யற எஸ்ஏக்கள் இருக்கு மேல டேட்டை போடுங்க. இன்றைக்கு பயன்படாட்டி இன்றைக்கும் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கக்குள்ள ஒரு மொடல் கேள்வி செய்யக்குள்ள ஒரு கண் எஸ்ஏ கேள்வியில பிழை வரக்குள்ள அதே மாதிரி ஒரு பாசிபிள் நீங்க கேள்வி செஞ்சிருப்பீங்க. ஆனா அது பிழைக்கல இது பிழைக்குதுன்றக்குள்ள டவுட் வரும். அது ஒருக்கா பார்த்து படிப்பு வெளிக்கிடக்குள்ள உங்களுக்கு அந்த டேட் வந்து தேவைப்படும், அந்த டேட்டும் டேட்டாவும் தேவைப்படும். விளங்குதா? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பரீட்சைக்கு முழுவதும் படிக்கும் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்த வகுப்புகளுக்குரிய ரெக்கார்டிங்கள் ஒன் பண்ணி தரப்படும். கடைசி 3 மாசம் ரைட்டா. இப்போதைக்கு இல்ல, கடைசி 3 மாசம். ஏன் இப்போதைக்கு 1 மாசம் தான். ஏன் பாஸ்ட பத்தி யோசித்தே இருந்தா இல்லாட்டி ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டதே இருந்தா என்னத்துல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் 1 மாசம் லிமிட்டோட வந்து உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ற கிளாஸஸ்க்குரிய வீடியோக்கள் தரப்படுது. விளங்குதானே? ஸோ 1 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னா ஃபைனலா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னுக்கு 3 மாசம் முதலே சிலபஸ் முடிஞ்சிருக்கும், பேப்பர்லாம் செஞ்சிருப்போம். அந்த நேரம் செமினார் மட்டுமே நடக்கும். அந்த நேரத்தில் உங்கள்ட்ட தாராளமா பிசிக்ஸ் படிக்கிறது டைம் இருக்கும், சுயமாக பிசிக்ஸ் படிக்கிறது டைம் இருக்கும். தெளிவா இருக்கிற ஒரு ஆள் இருந்து தனக்கு என்னென்ன வருது தனக்கு என்னென்ன விலங்கல்லன்னு சொல்லி விளங்கி கொள்றதுக்கு அந்த 3 மாசத்தை பயன்படுத்தி கொள்ளும். தெளிவில்லாத ஒரு ஆள் அப்போ ஓடி திரியும், சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஓடி திரியும் கடைசி 3 மாசத்துக்குள்ள. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே எழுதி போட்டு வந்து சொல்லும், சிலபஸ் முடிக்கிறதுல எனக்கு டைம் போயிட்டு நான் கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணல. இதுக்குள்ள இருக்கிறார்கள் நாம சொன்னதையே சொல்றாரேன்னு யோசிப்பீங்க. இதைத்தானே நாமளும் சொன்ன. நாம சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஓடி தெரிஞ்சதுல எந்தெந்த கேள்வி நான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இல்லாம போயிட்டு என்று சொல்லி என்கிட்ட வந்து ரிப்பீட்டர்ஸ் வந்து 100 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, 93 பேர் சொல்லுவான்டாப்பா சிலபஸ் முடிக்க ஓடி தெரிஞ்சதுல நான் வந்து கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணல. 193 பேர் சொல்லுவான். அப்ப மிச்ச 7 பேர் என்ன சொல்லுவானா, மிச்ச 7 பேர் வந்து ஏதாச்சும் வேற பிரச்சனை சொல்லுவான். ப்ராக்டிஸ் பண்ண நான் பட் வந்து எக்ஸாம் ஃபியர்ன்னு சொல்லுவான். எக்ஸாம் ஃபியர், எக்ஸாமா ப்ராக்டிஸ் பண்ணல, ஒரு டியூட்டா ப்ராக்டிஸ் பண்ணித்தேன். ஒரு டியூட் மாதிரி வீட்டை வச்சு செஞ்சதால ஒரு கம்ஃபர்ட்டா இருந்தது. எக்ஸாம் ஹோல்ன்றக்குள்ள அந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணலன்ற விஷயத்த சொல்லுவாங்க. ரைட், அது சரிதானே. அவங்க டைம் ப்ராக்டிஸ் பண்ண, டைம் மேனேஜ்மெண்ட், எந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும் அந்த விஷயத்துல புல விட்டுருப்பாங்க. அவங்க அப்படி செகண்ட் சைடில் என்டர் பண்ணிடுவாங்க. ரைட் தானே. ஸோ அடுத்த சைட்லேயே அவங்க என்டர் பண்ணிடுவாங்க. அந்த 7% ஜனங்களை என்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட மிஸ்டேக் வந்து நான் சொன்ன ஸ்கீம் ப்ராக்டிஸும் டைம் ப்ராக்டிஸும் மட்டும்தான். ரைட், அதனால பெரிய குழப்பம் ஒன்றும் அவங்களுக்கு இருக்காது, ஈஸியாக என்டர் பண்ணிடுவாங்க. மிச்சாக்கள் சிலபஸை முடிக்க வருவாங்க. அவங்கள எடுப்பிச்சு நம்ம இனி திரும்ப படிப்பிச்சு திரும்ப சிலபஸ் முடிச்சு என்றலாம் பெரிய ஒரு சிக்கலாக வந்து நிற்கும். ரைட்டா. ஸோ அதையும் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அதே கடைசி 3 மாசம் வரக்குள்ள அதே பிள்ளையை விடுறாக்கள் இருக்காங்க, சிலபஸ் ஓடுறாக்கள் இருக்காங்க. மிச்சமா கிளாஸ் கிடைக்கேண்டு கிளாஸ் பேய்த்தனமா திரிறாக்கள் இருக்காங்க. அப்படி இருந்து படிங்கடாப்பா, இருந்து படிங்கோடா. கடைசி நேரத்துல இருந்து படிங்க. எது விளங்கல்ல, எது விளங்கிட்டு, எதுல நான் நல்லா ஸ்கோர் பண்றேன், எந்த கேள்வியை சூஸ் பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லி நீங்க தானே இருந்து படிக்கணும். விளங்குதா? இருந்து படிச்சா தானே பிள்ளைகள் அடுத்த கட்டம் என்னத்தை நோக்கி போகலாம்ன்ற தெளிவு வந்து உங்களுக்கு இருக்கு, மெப் இருக்கணும் உங்கள்கிட்ட. எக்ஸாம் ஹோலுக்குள்ள நுழையக்குள்ள நான் இதைத்தான் செஞ்சு போட்டு வரப்போறேன்ற தெளிவான முடிவோடா நீங்க போகணும். இந்த நாளை செய்யல தான் கை வைக்க போறேன்னு சொல்லி நாளை செய்யணும். பேக்கப்புக்கு ஒரே 5 எஸ்ஏக்கு ரெடியா போங்க. கடைசி எக்ஸாம்ல 5 எஸ்ஏக்கு ரெடியா போங்க. சரியா? ஏ எடுக்க டார்கெட் பண்றாக்கள் 5 எஸ்ஏ டார்கெட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ரைட்டா? சரிதானே? 5 எஸ்ஏ டார்கெட் பண்ணுங்க. சாய்ஸ் கூட குழப்பம் கூடும். சாய்ஸ் கூட 8ல் 5 செலக்ட் பண்ண போறோம்ன்றக்குள்ள செலக்ட் பண்றதுலயே உங்களுக்கு டைம் போயிடும். தயவு செஞ்சு அந்த வேலை பார்க்காதீங்க. 5 எஸ்ஏ கொண்டு போங்க. அக்யூரேட்டா இந்த 5 தான் செய்ய போறேன். அதுல ஒரு 4 சூஸ் பண்ணுங்க, ஒன்றை தட்டுங்க, 4ஐயும் தெளிவா செய்யுங்க. வேகமா தெளிவா செய்யுங்க. புள்ளியிட திட்டத்தின்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி போட்டு வாங்க. விளங்குதா? சரியா? எம்சிக்கு முடிச்சதாகவும் போச்சு, நீங்க எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் ஆனதாகவும் போச்சு. அடுத்த ஸ்ட்ரக்சர்.
ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் செமினார் நடக்கும், ஸ்ட்ரக்சர் கிளாஸஸ் நடக்கும். ஸ்ட்ரக்சர் கிளாஸஸ்ல நான் ப்ராக்டிக்கலோட சேர்த்த மாதிரி நான் ஸ்ட்ரக்சர் தெளிவுபடுத்தி கொண்டு போவேன். அதை நீங்க பார்த்து சும்மா படம் பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டு இருந்தா மட்டும் போதும். அதுக்கு பிறகு போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவ்வளோத்தையும் எழுதி எடுங்க, வரி வரியா அழி எடுங்க. அதுக்கு பிறகு போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. விளங்கு தானே? ஸோ அது ப்ராக்டிக்கல் சார்ந்து தான் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒன்று இருக்கு. சரி தானே? ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா சரி. ஸ்கீம் ப்ராக்டிஸும் ஸ்பீட் ப்ராக்டிஸும் பிறகு செய்வோம். இப்போதைக்கு கண்டென்ட் ப்ராக்டிஸ் செய்யுங்க. அந்த குறிப்பிட்ட ப்ராக்டிக்கலை தெளிவாக வாசிச்சு விளங்கி கேள்வி செய்யுங்க. ஸ்ட்ரக்சர் கேள்வி வாசிச்சு செய்யறதுக்கு முதல் ஒரு விஷயம் செய்யுங்க. அந்த ஸ்ட்ரக்சரோட தொடர்புபட்ட ப்ராக்டிக்கலை தேடி கண்டுபிடிங்க. அந்த ஸ்ட்ரக்சரோட தொடர்புபட்ட ப்ராக்டிக்கலை தேடி கண்டுபிடிங்க. நிதானமா இருந்து 40 நிமிஷத்துக்குள்ள அந்த ப்ராக்டிக்கலை 40 நிமிஷம் 40 to 45 நிமிஷம், அதை விட கூட எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சர் செய்ய போறீங்கன்னு சொன்னா நிதானமா இருந்து அந்த ஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கு முதல் 40 to 45 நிமிஷம், அதை விட கூடவா போகக்கூடாது. 45 நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் செய்யும். ரைத்தானே? மிச்சமா இருக்கிற 15 நிமிஷத்துக்குள்ள ஸ்பீடா வச்சு எப்படியோ ஸ்பீடா வச்சா தானே முடிக்கலாம். ரைத்தானே? ஒரு கிளாஸ் வந்து வேகமா வச்சு டக்குனு என்னன்னு ஒரு பார்வைக்கு பார்த்துருங்க. 1 hour வந்து அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு எடுத்தீங்க. அடுத்த 1 hour வந்து நீங்க கேள்வி செய்யறதுக்கு 20 நிமிஷத்துக்குள்ள, மேக்சிமம் 20 நிமிஷத்துக்குள்ள கேள்வியை செய்யுங்க. மிச்சமா இருக்கிற 40 நிமிஷத்துல அந்த கேள்வியில நீங்க விட்ட பிள்ளைகளை எடுத்து அதுல இருந்து திரும்ப இந்த குறிப்பிட்ட ப்ராக்டிக்கலோட ரீடச் பண்ணி படிக்க பாருங்க. ரைட்டா? ரீடச்சிங் சொல்லுவோம். சரியா? திரும்ப அந்த ப்ராக்டிக்கலை பார்த்து படிக்கிறது. ரைட்? இப்போ கிளியரா? ஸ்ட்ரக்சருக்கான தயார்படுத்தல். எஸ்ஐக்கான தயார்படுத்தல் சொல்லித்தேன். டோட்டல் தயார்படுத்தல் சொல்லித்தேன். எம்சிக்யூ வந்து வரக்குள்ள முக்கியமான ஒரு ஆயுதம் உங்களுக்கு கட்டாயம் தேவை பிசிக்ஸ் எம்சிக்யூ செய்யறதுக்கு. அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன? எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட். ரைட் தானே? எலிமினேஷன் கடைசி விட எடுத்து தான் நீங்க விட போட போறீங்க என்று சொன்னால் நீங்க எக்ஸாம் ஹோல்ல பேப்பர்ல கைய வைக்க முதலே தோத்து போறீங்கன்னு அர்த்தம். எம்சிக்யூக்கு கடைசி விட இல்லாம நீங்க கேள்விக்கு விட போட பழகணும். அதுக்கு தான் எலிமினேஷன் மெத்தட்ல தெளிவா இருக்கும். ரைட் தானே? அது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதான் எலிமினேஷன் மெத்தட். எக்ஸாம் எடுத்து நிறைய கேள்விகள் செய்யக்குள்ள எலிமினேஷன் மெத்தட் பிராக்டிஸ். நான் என்ன செய்யறேன்? எம்சிக்கு செய்யறேன். எம்சிக்கு செய்யறேன்னாலே மறைமுகமா என்ன அர்த்தம்? எலிமினேஷன் மெத்தட் பிராக்டிஸ் பண்றேன் அர்த்தம். ரைட்டா? அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். டியூட் செய்யற மாதிரி செய்யக்கூடாது. தியரி பிராக்டிஸ் கொஸ்டின் செய்யற மாதிரி எம்சிக்கு செஞ்சு பழகக்கூடாது. ஷார்ட் டைமுக்குள்ள நுணுக்கத்தை பாவிச்சு எலிமினேஷன் மெத்தட்ல 7 மாநிலவுக்கு அந்த கேள்வியை செய்ய பார்க்கணும். எம்சிக்யூ கேள்வி விளங்கித்தானே? கிளியரா? இதுக்கு பிறகு மெயினா நிறைய பேர்ட்ட வந்து இருந்து வந்த மெயினான கொஸ்டின், சார் படிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க, 6 மாசத்துக்குள்ள படிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. தெளிவா சொல்லிதானா? கிளியரா? கிளியரா பிள்ளைன்? ஓகே டன். ரைட்? கிளியர்? ஓகே ரைட். பிசிக்ஸ் கியூப் ஐடியை எடுத்துக்கொள்ளுங்க, பிசிஏ ஐடியை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து உங்களோட படிப்பு, அடுத்து உங்களோட டைம். யூ ஹேவ் டைம். டைமை தூக்கி தேவையில்லாத விஷயங்களுக்கு கொடுக்காதீங்க. அள்ளி தேவையில்லாத விஷயத்துக்கு கொடுக்காதீங்க. ரிசல்ட்ஸை சுற்றி டைமை கொடுங்க. ரிசல்ட் தேவைன்னா அதுக்கு என்ன செய்யணும்ன்ற அந்த வேலைப்பாடுகளை சுற்றி டைமை கொடுங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷனுக்கு போகிறதா இல்லையா? என்னத்தை பற்றி டிஸ்கஷன்? ஸ்ட்ரக்சரை பற்றியா, எஸ்ஏயை பற்றியானா போங்க. தேவையில்லாத ஊர்கொழுப்பு கதைக்கிறதுக்கு தேவையில்லை. ரைட்டா? ஊர்கொழுப்பு கதைப்போம். எப்போ கதைப்போம்? 7 அழி முடிச்சுட்டு ஊர்கொழுப்பு கதைப்போம். ரைட்டா? 7 அழி முடிச்சுட்டு நான் சும்மா வீட்டான் இருப்பேன். ஒன்று கூடி ஊர்கொழுப்பு கதைப்போம். இப்ப செஞ்சா சரியா இருக்கும் என்ற விஷயத்த செய்வோம். எப்படி? ரைட்? படத்துல வரும் என்ன? இப்ப தும்முனா தான் சரியா இருக்கும். ரைட்? அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க இந்த மெசேஜ் போட்டிருக்கீங்க, ஸ்லீப்பையும் ஸ்டடியையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லி. ரைட்? எல்லாரும் நீங்க ஜெயிக்கிறதுக்குரிய வேலைகள் என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு தூங்குறன்றத வெளியில வச்சு பாக்குறீங்க. 24 மணி நேரத்துல தூங்குற 6 மணி நேரத்தை கழிச்சா மிச்சமா இருக்கிற 18 மணி நேரத்துல நான் என்னுடைய லட்சியத்துக்காக உழைக்க போறேன்னு பாக்குறீங்க. அடே அப்பன், தூங்குறதும் லட்சியத்துக்காக உழைத்தல் தான். விளங்கித்தா? நீ மூளைக்கு ரெஸ்ட் கொடுத்தா தான் மூளை வந்து அதுல உடம்புக்கான சமநிலைக்கான ஹோமோன்களை ரெடி பண்ணும், உன்னோட நியூரோன்களை ரெடி பண்ணும், உன்னோட ஞாபக சக்தியை கூட்டும், உனக்கு ஆக்டிவ்னஸை கூட்டும், சுறுசுறுப்பு தன்மையை கூட்டும். எப்படி சில பேருக்கு எடுத்தோன்னே வேக வேகமா கதைக்க வருது, விடையெடுக்க வருது, எப்படி வருது? உற்சாகமான மூளை. உற்சாகமான மூளை உனக்கு தேவைன்னா நீ என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்லீப் பண்ணி. என்ன செய்யணும்? டயர்டாகுள்ள என்ன செய்யணும்? தூங்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும். ரைட்? ஸோ அந்த ரெஸ்ட்டை நீ கொடுக்குறன்றது உண்ட கனவுக்காக நீ ஒரு பகுதியா பாரு. ரைட்டா?
ஸோ மார்னிங் டைம் வந்து 6 hours ரைட்டா. ஸோ நைட் டைம் வந்து நீ ஒரு 6 hours. அதே மாதிரி வந்து நப் எடுக்கப்பார் ரைட்டா. நீ ஓய்வாக இருக்கும் நப் எடுக்கப்பார். அடுத்தது டூ நத்திங் அல்லது அலோன் டைம்னு சொல்லுவோம். இது மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளையிலையும் 1 மணித்தியாலம் அலோன் டைம் வச்சுக்கொள்ளுங்க. அலோன் டைம்னா நீங்கள் மட்டும் தனியாக இருந்து வேறு ஒன்றுமே இல்லாமல், ஃபோன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நாய்க்குட்டியில் ஒன்றுமே இல்லாமல் தனியாக இருந்து நீங்கள் சும்மா இருக்கிறது ரைட்டா. அலோன் டைம் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் 1 மணித்தியாலம் கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள தான் மூளை செட்டில் ஆகும். அது வந்து ஒரு நெப் எடுக்கிற டைமாகவும் இருக்கலாம். சும்மா இருக்கணும், ஒன்றுமே செய்யக்கூடாது ரைட்டா. ஸோ ஒரு நாளின் இடைநடுவே வந்து அந்த 1 மணித்தியாலம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சாக வைக்காதீங்க. நாள் அலோன் டைம்னு சொல்லுவோம். ALONETIME சொல்லுவோம் அலோன் டைம் ரைட்டா. அது நீங்கள் நெப் எடுக்கிற டைமாக இருக்கலாம். ஆனால் நெப்பை தனியாக வச்சுக்கொள்ளுங்க. அலோன் டைம் வந்து வச்சுக்கொள்ளுங்க. நான் செய்கிறதெல்லாம் சரியா, ஓகேவா, நான் செஞ்சுருக்கேன் நான் சொல்லி அந்த குறிப்பிட்ட உங்களோட அச்சீவ்மெண்ட் சொல்கிறேன் சரியா. நீங்கள் ஒட்டி இருப்பீங்க சுகத்தில், செஞ்சு ஒட்டின விஷயங்கள பாருங்க, ரசிங்க. ஓகே, நான் இந்த வீக் வந்து இவ்வளோ செஞ்சுருக்கேன் என்ன ரைட்டா. ஸோ அதை பாருங்க, ரசிங்க. ஸோ முதல் தான் வந்து பிள்ளைகள் நீங்கள் வெளியில் ஒட்டி வச்சு தான் பார்க்க வேண்டி இருந்துச்சு. போய் பிரிண்ட் எடுத்து வந்தால் தான் ஒட்டலாம்னு சொல்லி பெரிய ப்ரொசீஜர் இருந்துச்சு. இப்போ வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிட்டு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். சிம்பிளாக வடிவா டாக்டர் டிபி எடிட் பண்ணி போடுறாங்க. ஸோ அவங்களோட படத்தை கொடுத்து ChatGPTல கொடுத்து 2 டிபியை டாக்டர் டிபி மாதிரி எடிட் பண்ணி தான்னு சொல்லி அதை வந்து எடுத்து பிரிண்ட் எடுத்து வால்பேப்பரெல்லாம் வச்சு எவ்வளோ வடிவா நீங்கள் கேமை கொண்டு போகலாம். எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு ரைட்டா. நாம வடிவா வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து வடிவா அடிச்சு தரோம், டாக்டர் மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், தொகுத்து ஒரு காலேஜ் மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு படமாக்கி ஒட்டி வைக்கலாம். வழி இருக்கு பிள்ளைகள், எல்லாத்துக்கும் வழி இருக்கு பிள்ளைகள். ஆனா எதுக்கு யூஸ் பண்ணணும், படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க அப்படி காலேஜ் செஞ்சேன்னு சொல்லி ரைட் தானே. ஸோ உரிய விஷயங்களை சுற்றி ஒட்டுங்க. அந்த அலோன் டைம்ல உங்களுக்கான அந்த படிக்கிற இடத்துல இருங்க. உங்களை நீங்க பாராட்டுங்க, எவ்வளோ விஷயத்த சாதிச்சு வச்சிருக்காங்க, இன்னும் எவ்வளோ விஷயத்த சாதிக்க போறாங்க என்று சொல்லி. உங்களுக்கு ஆக்சிடோசின் என்னத்துக்குரிய ஹோமோன் ஆக்சிடோசின்? எதிர்கால டாக்டர்ஸ்களே, ஆக்சிடோசின் டோபமைன் என்ற 2 விஷயம் இருக்கு. ஆக்சிடோசின் என்னத்துக்குரிய ஹோமோன்? ஹாப்பி ஹோமோன். இப்ப சொல்லுங்க, ஆக்சிடோசின் என்னத்துக்குரிய ஹோமோன்? ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் ரைட். ஓகே ரைட். டோபமைன் வந்து உச்ச ஆசை வரக்குள்ள, அதீதமாக ஒரு விஷயத்தை ரீச் பண்ணக்குள்ள ரைட்டா, வியக்கிற அளவுக்கு பெரிய அந்த டைம் டோபமைனா மாறும். ஆக்சிடோசின் டோபமைன் லெவலுக்கு சுரக்கும். ஸோ மற்ற நேரத்தில் ஆக்சிடோசின் சந்தோஷமா இருந்தேன். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஆக்சிடோசின் சுரந்தோன்னு இருக்கு இல்லைங்களா. சரியா சரியா. ஆக்சிடோசின் சுரந்தோன்னு இருக்கு. ஹேண்ட் போடாதால ரைட்டா, நீராவியாக நீர் வந்து வெளியேறி கொண்டும் இருக்கு. ஏன்னா ஸோ என்ன அர்த்தம்? ஸோ நான் வந்து எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன்னு அர்த்தம் ரைட் தானே. ரைட். ஸோ ஸோ என் முகத்தில் உங்களுக்கு விளங்கும் ரைட்டா, அவ்வளோ எக்ஸைட்மெண்டோட இந்த விஷயத்தை நான் அவ்வளோ ஆர்வமாக உங்களுக்காக சொல்லி தந்து கொண்டிருக்கேன்ற விளங்குதா ரைட்டா. நான் அது கவலையா சொல்றேன்னா, நான் கஷ்டப்பட்டு சொல்றேன்னா ரைட்டா, எவ்வளோ விருப்பத்தோட நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். ஏன்னு சொன்னா நீங்க கேட்ட விதம் அப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆர்வமா இருந்தது. கன நாட்களாக இந்த கேள்வி கேட்கப்படுது, இன்றைக்காச்சும் ஒரு நாள் சொல்லிடணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த டைமை நான் அதுக்கு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன் ரைட்டா. சொன்னா இதான் மெயினான மெப்பே இதுதான். இது தெரியாம தான் மண்டையை பிச்சு தெரியுறீங்க. இன்னைக்கு சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் வடிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய ஸ்டடி ஷெடியூலுக்குரிய அவ்வளோ டியூட்ஸும் வந்து அந்த குறிப்பிட்ட கிரிட்ஸ் வந்து பிசிக்ஸ் கியூப் அகாடமி சேனல்ல போடப்படும் ரைட் தானே. ஸோ மிதுக்ஷன் பிசிக்ஸ் ஆஃபிஷியல் சேனல்ல எல்லா கிரிட்டும் போடப்படும். அதை டவுன்லோட் பண்ணி எடுங்க. ஜஸ்ட் நீங்க ஒவ்வொன்று செஞ்சு முடிய டிக் பண்ணீங்கன்னா சரி, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு ரைட். சரியா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதை படிங்களேன் ரைட்டா. பயோ பாடத்தை கிளியரா படிச்சீங்கன்னு சொன்னா மற்ற பாடத்துக்கு இதே சிஸ்டம் தான், சேம் சிஸ்டம். ஆனா வந்து இந்த இயர்ல இருந்து இந்த இயர்ன்றதை உங்களோட டீச்சர்ஸ் மாட்ட கேட்டுக்கொள்ளுங்க. பிசிக்ஸுக்கு வந்து 2011 இருந்து செஞ்சா போதும். சில வேளை கெமிஸ்ட்ரிக்கு வந்து 2016 இருந்து செய்ய சொல்லலாம் ரைட்டா. அது கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் மாட்டா நீங்க கேட்டுக்கொள்ளணும். உரிய ஆக்கள்கிட்ட அட்வைஸ் எடுங்க, உரிய விஷயத்துக்கு உரிய ஆக்கள்கிட்ட அட்வைஸ் எடுங்க. பொருத்தமில்லாத அட்வைஸ் கேட்க போனீங்கன்னு சொன்னா பிழை வந்து உங்கள ரைட்டா. பயோ கெமிஸ்ட்ரியை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சதான் சொல்லுவேன். எக்ஸ்பர்ட்டான ஆக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த பாடத்துல எக்ஸ்பர்ட்டான ஆக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சிருப்பாங்கல்ல. இப்ப நான் அக்குவர் ஆணிவரையா சொல்றதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சிருப்பேன்ல பிசிக்ஸ் விஷயத்துல. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி விஷயத்துல அக்குவர் ஆணிவரையா இருக்கிற ஆக்கள்கிட்ட போய் கேளுங்க. அதே மாதிரி பயோ விஷயத்துல அக்குவர் ஆணிவரையா இருக்கிற ஆக்கள்கிட்ட போய் பயோ படிக்கிறது அப்படின்னு கேளுங்க. இல்லைங்களா, நமக்கு பிசிக்ஸ் தான் நம்மளால சொல்லி தர முடியும். நம்ம டாபிக்ல நாம எக்ஸ்பர்ட்டா இருந்தோம்னு சொன்னா சரி ரைட்டானே. இல்லைங்களா, சரி
ஓகே ரைட், கிளியர் தானே பிள்ளைகள்? ஸோ முடிச்சு கொள்வோம். ஐடியா எடுத்துக்கொண்டீங்களா எல்லாரும்? உதவியா இருக்குமா சொல்லுங்க. ஃபீட்பேக் டைம். இந்த டவுட் இருந்த ஆக்கள் நிறைய பேர் இருந்தீங்களா? கொஞ்சம் பேர் தான் கேட்டிருந்தவங்க, அதான் கேட்குறேன். இந்த டவுட்டோட உலாத்தி தெரிஞ்ச நீங்க நிறைய பேர். ஓகே, நல்ல விஷயம். ஓகே, ரிலேஷன் இருந்ததா? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு தான் மைக் அன்மியூட் பண்ணியிருக்கனால கதைங்க. ஓம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரைட், ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை ட்ராக் பண்ணுங்க. ரைட், அவங்களோட ஃபீட்பேக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒட்டி கொள்ளுங்க. அது எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகும். ரைட், அவங்களோட ஃபீட்பேக் இன்னைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சோன்னீங்கன்றதை கண்ணுக்கு முன்னால் ஒட்டுங்க, எழுதி ஒட்டுங்க. ரைட்டா, கண்ணுக்கு முன்னாலே இருக்கணும். உங்களோட லட்சியங்கள் அனைத்தும் கண்ணுக்கு முன்னாலே இருக்கணும். மீன் சொன்னா கண்ணுக்கு முன்னால தேவையில்லாத விஷயங்கள் குறுக்க வந்து விழக்குள்ள நீங்க அப்படியே அதை பார்த்து இங்கால இதை பார்க்கணும். இதுதான் நிரந்தரம், இது டெம்பரரி, இது இன்றைக்காக மட்டும், இது இன்றைக்கு மட்டும் சந்தோஷத்தார விஷயம், இதுதான் எனக்கு நிரந்தரமா வாழ்க்கையை மாத்த போற விஷயம் என்றதை கண்ணுக்கு முன்னால ஒட்டுங்க. அப்படி நீங்க கண்ணுக்கு முன்னால ஒட்ட வேண்டிய விஷயம் எல்லாம் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. கண்ணுக்கு முன்னால எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வந்து தேடி தேடி பாக்குறீங்க. அப்ப குழம்புவீங்க தானே? விளங்குதா? விளங்கிதா? உங்களோட லட்சியங்களுக்காக நீங்க செஞ்ச விஷயங்கள், எஸ்ஏ மார்க்ஸ், அதுல நீங்க கூட எடுத்தது குறை எடுத்தது, கிளாஸ்ல நான் விஷ் பண்ணது, எல்லா விஷயத்தையும் எடுத்து கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. விளங்கிதா? கண்ணுக்கு முன்னால ஒட்டுங்க. உங்களோட ரூமை ரெடி பண்ணுங்க. ரைட்டா, நான் என்ன சொல்லுவோம், உங்களோட ரூமை ரெடி பண்ணுங்க. உங்களோட ரூமை ரெடி பண்ணுங்க, உங்களோட மைண்ட் ரெடி ஆகும். உங்களோட ரூமை ரெடி பண்ணுங்க, உங்களோட மைண்ட் வந்து ரெடி ஆகும் சாதிக்கிறதுக்கு. சொல்ல விளங்கிதா? உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் தானே, நீங்க சாதிக்கிறதுக்காக போய் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்வீங்க தானே, அந்த இடத்தை இப்படியே 360 பாயில சுத்தி பார்க்கக்குள்ள என்ன தெரியுதோ அதுதான் உங்களோட ஃபியூச்சர். ரைட், அந்த விஷயம் தான் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். இப்படி 360 பாயில நீங்க சுத்தி பார்க்கக்குள்ள தெரிகிற விஷயத்த ரெடி பண்ணுங்க. விளங்கிதா? ரைட், நீங்க படிக்கிற இடத்துல சுத்தி இருக்கிற விஷயங்களை ரெடி பண்ணுங்க. சரிதானே? அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லுவேன். படிக்கிற இடத்துல படிக்கிற நேரத்தில் ஃபோன் வச்சுக்கொள்ளாங்க. 7 அளவுக்கு ஃபிசிக்ஸ் கியூப் ஆப்பை வந்து ப்ளூ ஸ்டாக்ஸு கூடாக லேப்டாப்லேயே ஏற்றி எடுங்க. ஃபோன் வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது நிறைய பேருக்கு. ஒரு சின்ன டோன் வந்தாலும் வேற ஒரு ஆப்புக்குள்ளே போகிறீங்க. ரைட்டா, முதல் தான் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னா யாரும் கூப்பிட்டு அலும்பி போகணும். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஃபோனில் டிங்ன்ற ஒரு மெசேஜ் கேட்டால் போதும், டிஸ்ட்ராக்டட். அதனால் பக்கத்து ரூமில் லாக் பண்ணி வச்சுட்டு வந்து படிங்க. அப்படி நீங்கள் ஃபிசிக்ஸ் கியூப் தான் பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னால் அதை வந்து லேப்டாப்பில் பயன்படுத்துங்க. இல்லைங்கதா? லேப்டாப் இல்லாத ஃபோனில் யூஸ் பண்ணுங்க. ஃபோனில் யூஸ் பண்ணக்குள்ள அதில் ஒரு மூடு இருக்கும், டு நாட் டிஸ்டர்ப் மூடுன்னு சொல்லி ஒரு மூடு இருக்கும். அந்த டு நாட் டிஸ்டர்ப் மூடை போட்டுட்டு உங்களுக்கு தெரியணும், நான் படிக்கிறதுக்கு தான் ஃபோனை தூக்கினாங்க. இல்லை, படிக்கிறதுக்கு தான் ஃபோனை தூக்கியிருக்கேன். என்னை நம்பி ஃபோனை தந்திருக்காங்க. நீ ஆளாகி நல்லாவா மகனேன்னு ஃபோனை தந்திருக்காங்க. அழிஞ்சு போகிறதுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். ரைட்டா, நானே அழிஞ்சு போக நான் இந்த ஃபோனை பயன்படுத்த மாட்டேன். என்ன யாருமே டிஸ்ட்ராக்டா பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். ஸோ அப்போ வந்து ஆப்பெல்லாம் வந்து ஆப்பெல்லாம் வந்து கலரில் வச்சு இல்லை. ரைட்டாக, கலர் இருந்தால் நம்மளோட மூளை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், அட்ராக்ட் ஆகும்ன்றதால எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டேன். நான் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னால் டூ நாட் டிஸ்டர்ப் மூடுக்கு போட்டுருவேன். ரைட்டா, கிரே ஸ்கேலுக்கு மாற்றிடுங்க. ரைட்டா, கிரே ஸ்கேலில் போட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ரைட்டா, கலராக எழுதுறத நோட்ஸில் எழுதுங்க. ஸோ உங்களோட ஃபோனில் இருக்கிற விஷயத்த கிரே ஸ்கேலில் போட்டு வைங்க. அப்போ தான் உங்களோட கண் வந்து அட்ராக்ட் ஆகாது. அதுக்கு கண் அட்ராக்ட் ஆனால் தான் பிரச்சனை. சோஷியல் மீடியாவை அழிங்க. நீங்க இல்லைன்னு சொன்னா சோஷியல் மீடியா ரன் ஆகாதா? மார்க்ஸ் கோல் எடுத்து கேட்கிறாரா? என்ன நீங்க வரலையாமே, இன்னைக்கு வந்து நியூஸ் ஃபீட் பார்க்கலையாமே, ஒரு போஸ்ட் ஒன்றும் போடலையாமே, ஸ்டேட்டஸ் போடல, என்னடா நீங்க ஸ்டேட்டஸ் போடல இன்னைக்கு கேட்கிறாரா? நீங்க இல்லாட்டி அழிஞ்சு போயிருவான். அப்படி நீங்க இல்லாட்டி உங்களோட வாழ்க்கை தாண்டா அழிஞ்சு போகும். ரைட்டா, வாட்ஸ்அப் அழிஞ்சு போகாது. வழங்குதா? வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அழிஞ்சு போகாது. நீ இல்லாட்டி உன்னோட வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். உன்னோட வாழ்க்கைக்கு நீ தேவை. அதனால மற்ற இடங்கள்ல ஒன்று வச்சுக்கொள்ளாம உன்னோட வாழ்க்கைக்குள்ள ஒன்று இழுத்தடு. வழங்குதா? சரியா? விளங்கிதா? கிளியரா? மென்டலி மைண்ட் செட் ரெடி பண்ணுங்க. ரைட், ஸோ நீங்கள் சாதிக்கணும் எடுத்து குப்பை மேட்டுக்குள்ள நின்று வேலை இல்லை. சாதிக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய இடத்த ரெடி பண்ணுங்க. சரியா? ஓகே பிள்ளைகள், சொன்ன மெதட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, வடிவா செஞ்சு கொள்ளுங்க. எனக்கு இதனால நடக்கிற மாற்றத்தை தெரியப்படுத்துங்க. சந்தோஷம். மற்ற மாணவர்களோடையும் ஜூனியர்ஸோடையும் பகிர்ந்து கொண்டா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்களை நல்ல ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவங்களும் இயங்குவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு ரோல் மாடலாக இருக்குன்றது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் போட்டிங்களே அந்த ஒரு அக்கா வந்து மெடிசின் படிக்கிறதுக்கு அவங்களோட ரூமில் வந்து இப்படி ஒட்டி இருக்காங்கன்னு சொல்லி, அதே மாதிரி தான் சார் நான் இந்த ரூமையும் நான் ரெடி பண்ணனான்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு ரோல் மாடலாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சொல்லுங்க பார்ப்போம். ஸோ பி a ரோல் மாடல், பி a இன்ஸ்பிரேஷன். ரைட், ஒர்க் ஃபார் தட்.
விளங்குதா? சரியா? உங்களால நீங்க நேரடியா ஒன்றுமே பண்ணாம உங்களோட சுவரிண்ட ஒத்த போட்டோ ஒரு ஆண்ட லைஃபை மாத்துதுன்னு சொன்னா இட்ஸ் வர்த், பயங்கரமான வர்த். விளங்குதா? ரைட்? ஓகே, யூ கிளியர்? ரைட்? ஓகே பிள்ளைகள், ஓகே, டைம் சரி, நல்ல விஷயம். இன்னைக்கு உங்களோட இந்த இவ்வளவு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்ட நல்ல விஷயம். உங்களை கொஞ்சம் கிளியரா அனுப்புறேன்னு நினைக்கிறேன், கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களோட சகோதரர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, இன்னொரு ஆளுக்கு தெளிவுபடுத்துங்க. இன்னொரு ஆளுக்கு நீங்க ஒரு விஷயத்தை டீச் பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும், இன்னும் நீங்க தெளிவாகுவீங்க. விளங்குதா? வெரி குட் பிள்ளைகள், ரைட்? வெரி குட். ஆல்வேஸ் புஷ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருங்க. மோட்டிவேட் யுவர் செல்ஃப், ரைட்? சரியா? ஒர்க் ஃபார் தட், ஒர்க் ஃபார் கிரேட்னஸ். ஒரே நாளையில மாறாது, ஆனா ஏதோ ஒரு நாள் மாறும். ஒரே நாளையில மாறாது, ஏதோ ஒரு நாள் மாறும். விளங்கிதா? ரைட்? வெரி குட் பிள்ளை, ரைட்? ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கீங்கன்னு அப்படியே போய் உங்களோட ஸ்டடி பிளான் இன்னைக்கு எழுதிருங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச ஹையோடையே போய் உங்களோட ஸ்டடி பிளான் எழுதுங்க, உங்களோட கோல் எழுதுங்க, என்ன செய்ய போறீங்கன்னு எழுதுங்க. 6 மாச பிளான் எழுதுங்க. 6 மாச பிளான் 6 மாசத்துக்கு உடைங்க, 6 உடைங்க. ஒவ்வொரு மாசமும் என்னென்ன பிளான் வேணும்னு சொல்லி எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை அந்த ஒவ்வொரு மாசத்தை 4 கிழமைக்கு உடைங்க. ஒவ்வொரு கிழமை நான் என்ன செய்ய போறேன்னு எழுதுங்க. அது பிறகு கடைசியா கைவசம் இருக்கிற ஒத்த கிழமை நான் என்ன செய்ய போறேன்னு எழுதுங்க. கிளியர்? ரைட்? ஓகே, கோ ஃபார் தட். ரைட்? சரி பிள்ளைகள், தேங்க்யூ. சந்தோஷம் உங்களோட அழைச்சது. ரைட்டா? அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஸோ ஒழுங்காக தரப்படுகின்ற வளங்களை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? மற்ற மாணவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்திக் கொள்ளுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். அவங்களும் மண்டே பிச்சுட்டு தெரியுறாங்க. சரியா? சரி பிள்ளைகள், அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank Bye. you, sir. ஓகே, தேங்க்யூ, Thank you, sir. Bye. தேங்க்யூ, பாய்.